Taste the Daily. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மாநில அரசுகள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அமர்வு சொல்லியிருக்கிற கருத்து அரசியலையும் நீதித்துறையிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ மாநில அரசுகள் கொடுக்குற மசோதாக்கள் மேலே ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் நடவடிக்கை எடுக்க கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான அமர்வு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு பின்னடைவு? நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அந்த கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் பின்னடைவு. ஏன்னா அவங்க சட்டத்தை தன்னுடைய விருப்பம் போல எப்படி வேண்டுமானாலும் அதை வளைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தப்ப இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சர்ச்சைகளை சட்ட சிக்கல்களை உருவாக்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி கொண்டிருந்த போது இது போன்ற ஒரு செயல்கள் அங்கீகரிக்கப்படாது, சட்டத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை 5 உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள், அது ஒரு உயரிய அமைப்பு, அவங்க அரசியல் சாசன அமர்வு, அது அந்த அமர்வில் தெளிவான ஒரு விளக்கத்தை, அரசியல் சாசன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ எந்த ஒரு மசோதாவையும் இத்தனை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லைங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை விட என்ன பின்னடைவு வேணும்? இதற்காக தானே இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. இதற்கு அடுத்தும் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு காலதாமதம் ஆவதனால் மட்டுமே அந்த மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருத முடியாதுன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் அவங்க மிக உயர்வாக சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தாமதமானாலே முந்தைய தீர்ப்பில் அது ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருந்தது. அதனால் இதை வெற்றியாக அவர்கள் கொண்டாடக்கூடிய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடியாக நான் பார்க்கிறேன். திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடி. சவுக்கடின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு இல்லை அப்படின்னு திமுக சொல்றாங்க. ஏன்னா இது நீதிபதிகளோட கருத்து மட்டும்தான், இது தீர்ப்பு கிடையாதே அப்படின்றாங்க. அதாவது நான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலை அப்படின்னு நம்ம ஊரில் கதை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வடிவேலு காமெடியில் சொல்லுவாங்க, அது அடி வாங்கினது போன வாரம் இந்த வாரம் இல்லைம்பாங்க இல்லையா, கட்டப்பிள்ளை. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கிறது. அறிவார்ந்த எந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கும் புரியும். இதுக்கான பெரிய சட்ட நுண்ணறிவு தேவை என்ற அவசியமே இல்லை. திமுக இதை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக, இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு சர்ச்சையாக உருவாக்குனாங்க. பாருங்கள், நாங்கள் கவர்னரோட அதிகாரத்திலே தலையிட்டு விட்டோம் என்று. அது இதுவரைக்கும் எந்த முன்மாதிரி இல்லாத ஒரு குறுக்கீடு தலையீடு தான். ஆனால் தலையிட முடியாது. வேணா இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப அப்நார்மல் டிலே, மிக மிக அதிகமான காலகட்ட தாமதங்கள் இருந்தால் ஒருவேளை நீங்கள் கேட்டால் குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ உச்சநீதிமன்றம் அதன் தகுதியின் அடிப்படையில் பரிந்துரைக்கும். அப்போ கூட அவங்களுக்கு உத்தரவிடும், செய்யப்படும். அதே மாதிரி டீம்டு அசென்ட் அப்படின்ற ஒரு சொல்லாட்சி வந்துச்சு. அதாவது எந்த ஒரு மசோதாவும் குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே நாங்கள் கொடுத்தோம், 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சுன்னா இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் டீம்ட் அசென்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட ஒரு நிலைப்பாடு. அதுதான் அவங்களோட ப்ரேயராக இருந்துச்சு, இதுதான் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். ஆனால் அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஆர்டிக்கல் 200 நம்மளுடைய ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி இதற்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க வச்சுக்கலாம், தங்கிட்ட வச்சிருந்து அதற்கான ஆய்வுகளோ அதுக்கான வல்லுநர்கள்ட்டையோ அவங்க மிக கருத்துக்கள் கேட்கலாம். சில விஷயங்கள் ஆற போட்டாலே சரியாகும். அதனால் இதெல்லாம் அவங்க முடிவுக்கு உட்பட்டது. அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு இவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட ஹியரிங்கில் வர்ற ஒரு ஜட்ஜோட பாசிங் கமெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஆர்டிக்கல் 143 படி நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டின்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷனாக ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் தன்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு அரசியல் சாசன அமர்வு கொடுத்த விளக்கம் அண்டர் ஆர்டிக்கல் 143. இதை நீங்கள் தீர்ப்புக்கும் மேலே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு அரசியல் சட்டத்தை எந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விளக்கிய பிறகும் கூட எனக்கு புரியல, அது எங்களுக்கு பொருந்தாது, இந்த 10 மசோதாக்கு பொருந்தாதுன்னெலாம் சொல்றது சிறுவள்ளைத்தனமானது.
நீங்கள் சொல்கிறப்போ ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றதையும் உச்சநீதிமன்ற நேற்று அந்த அமர்வு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, மசோதாவை ஒத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை இந்த மாதிரி காரணங்களை சொல்லி திரும்ப அனுப்பலாம், இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். நீண்ட காலம் நிறுத்தி வைக்கிறதுக்கு முடியாது அப்படின்றத நேற்று அந்த அமர்வு சொல்லியிருக்காங்க. இது ஆளுநருக்கான ஒரு கட்டுப்பாடு தானே? அதாவது இந்த 3 ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனப்படி இந்த 3 தானே இருக்கு. இல்லை, 4வது ஒன்று நீண்ட காலம் நிறுத்தி வைக்கிறது அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இடம் கிடையாது அப்படின்றத இந்த 3 விடயங்களுக்கும் நடுவில் அவருக்குன்னு ஒரு சிந்திக்கிற ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா. இன்றைக்கு நம்ம முதல்வருக்கு வந்து நம்ம ஒரு மனு கொடுக்குறோம், ஐயா எங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க, எங்கள் ஊருக்கு ஒரு பாலம் கட்டுங்கன்னு. அந்த கடிதம் போன 10 நாளில் முதல்வர் முடிவெடுக்கவில்லை, மு.க. ஸ்டாலின் முடிவெடுக்கவில்லை, டீம்ட் அசென்ட் எடுத்துக்கலாமா? தாமதம் என்பது ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்னு எவ்வளவு பெரிய தவறான முன்மாதிரியை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டி கொடுங்க, எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பெரிய மண்டபம் கட்டி கொடுங்கன்னு நான் கேட்குறேன், குளம் வெட்டி கொடுங்கன்னு கேட்குறேன். அவர் கட்டி தரல, 6 மாதம் பதில் இல்லை. டீம்ட் அசென்ட் எடுத்துக்கலாமா? தமிழக அரசு டீம்ட் அசென்ட்னு நீங்கள் வந்து எங்களுக்கு உடனே பாலத்தை கட்டுங்க, எங்களுக்கு குளத்தை வெட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதனால் அவங்களுக்குன்னு அதுக்கான திட்ட அறிக்கை வாங்க வேண்டும், வல்லுநர்களை கேட்கணும், இங்கே கட்டலாமா வேண்டாமான்னு கேட்கணும், பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி குழப்படி பண்ணி தான் மதுரையும் கோயம்புத்தூர்லேயும் இன்றைக்கி மெட்ரோ வரவிடாமல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அறகுறையாக வேலை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் டீம்டு அசென்ட் சொன்னீங்க, இது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத திமுகவினர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் திரு கவர்னர் ரவி சொல்கிறப்போ ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ சொன்னாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டாலே அது நிராகரிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு. ஸோ இதை எந்த வகையில் ஏற்றுக்கிறது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம முதல்ல என்ன பார்ப்போம், கல்யாண வீட்டுக்காரங்க நம்மளை வாங்கன்னு கூப்பிடணும்னு நினைப்போம் இல்லையா. வந்தோன்னே அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்கன்னா, ஒன்றுமே பேசாமல் போயிட்டாங்கன்னா, வெளில போன்னு சொல்லலை, வெளியில் போன்னு சொல்லலை, முகத்தை திருப்பிட்டா நமக்கே கூச்சமாக இருக்கல. மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி பெறும்னு அவை சொல்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி உணர்வு சென்ஸ் உள்ளவங்களாக இருந்தால் அதெல்லாம் புரியும். ஒன்றுமே எல்லாம் மரத்து போன கட்டையாக இருந்தால் நீ என்ன வேணா சொல்லு அப்படின்னு நம்ம உள்ளே போவோம், சாப்பிட்டு வரோன்னு போவாங்க. அதனால் அவங்க வந்து நிறுத்தி வச்சாலே புரிஞ்சுக்கணும், இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, தவறு இருக்குது. ஏன்னா 2 அரசு இயந்திரங்கள், 2 உயர்மட்ட அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. இது வந்து நிர்வாக இயந்திரம், அது நிர்வாகத்தில் அது அப்ரூவிங் அத்தாரிட்டி. அவங்க 2 பேருக்குள்ள வந்து உரசலே வரக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு புரிதல் இருக்கணும் 2 பேருக்குள்ள. ஆனால் திமுக அரசு எப்பவுமே தீர்வுகளை விட சில சிக்கல்களை அதிகம் விரும்புவாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் பெருசுன்னு காட்டுற மாதிரி, மக்கள் முன்னாடி பெரிய போராளிகளாக காட்டுற மாதிரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது பாஜக இல்லை பாஜக கூட்டணி அல்லாத மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இந்த ஆளுநரால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்களே. அப்படி நம்ம சொல்ல முடியாதே. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலம் இருந்தப்ப, அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எத்தனை முறை சட்டையை கழிச்சிட்டு போய் நின்னார் அங்கே போய். அப்போ உங்களுக்கு ஆளுநர் தேவைப்பட்டுச்சா? இப்போ ஆளுநர் தேவையில்லைங்கிறாங்க. அப்போ வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லையா? ஏன் நீங்கள் 10 வருஷம் நீங்கள் 2004லேருந்து 14 இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் கூட கூட்டணியில் ஒரு 5-6 வருஷம் உட்காந்துருந்தீங்க, 15 வருஷம் ஆட்சி கட்டில் உட்காந்துருந்தீங்களே, அப்போ ஆளுநரின் அருமை உங்களுக்கு தெரியலையா? அதாவது தனக்குன்னு வர்றப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க சந்தர்ப்பவாதிகள். முக்கியமாக அவங்க எல்லாமே வாக்கு அரசியல், மக்களை ஏமாற்றும் அரசியல், இதில் எதெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு மக்களை குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. இவங்க என்ன நிலைப்பாடு, இந்த நீட்டுக்கு அவங்களே காந்தி செல்வன் தான் உத்தரவு போடுவார், அவரே எதிர்ப்பார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு அவங்க தான் அனுமதி, மு.க. ஸ்டாலின் படம் போட்டு வந்து அனுமதி கொடுத்தார், அவங்களே எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு ஒரு புரளி கிளப்புவாங்க, இவங்களே அனுமதி கொடுப்பாங்க. மீத்தேன் எரிவாயு திட்டம் திமுக அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம், அவங்களே எதிர்ப்பாங்க. இவங்களே அனுமதி கொடுப்பாங்க, இவங்களே எதிர்ப்பாங்க. கச்சத்தீவு இவங்க மறுத்தது, இவங்க தாரை வார்த்து கொடுத்தது, இவங்களே எதிர்ப்பாங்க. இலங்கை தமிழரை கொன்று குவிப்பாங்க, இவங்களே அவங்களுக்காக அழுவாங்க. நீயே செஞ்சுட்டு நீயே அழுகிறியா, நீயே செஞ்சுட்டு நீயே போராட்டம் பண்ணுறியா? என்னைக்கு இந்த மக்கள் அவங்கள கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் திமுகவோட பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் வெளிவரும். இல்லை, நேற்று இந்த நீதிபதிகளோட கருத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ மாநில உரிமைகளுக்காகவும் எங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காகவும் நாங்கள் போராடுவோம், இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. ஸோ இது அவங்க இதுக்கு மேலேயும் நாங்கள் ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம், வழக்கு தொடுப்போம் அப்படின்ற ஒரு துணில சொல்லியிருக்கிறார். ஸோ இது எந்த வகையில் சாத்தியம்? அதாவது திமுகவுக்கு வந்து தீர்வுகள் வேண்டாம், போராட்டங்கள் வேணும்னு நான் சொன்னதை உங்கள் கேள்வி மூலமாக நீங்கள் மீண்டும் நிரூபிக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து எப்போவுமே டிவிசிவ் பாலிட்டிக்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ், அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வகுப்புவாத பிரச்சனை வேணும்,
ஒரு மொழியால் ஒரு பிரிவினைவாதம் வேணும், சாதியால் ஒரு பிரிவினைவாதம் வேணும். ஒரு வெறுப்பு அரசியலை எப்பவுமே முன்னெடுத்து அதற்கான ஒரு போராட்டங்கள் ஒரு களத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, இந்திக்காரன் வந்துடுவான், இந்தி வந்துடும், பாஜக வந்துடும். இப்படியே ஒரு பயமுறுத்தல்லையே தமிழக மக்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா இது பாதுகாப்பே இல்லாமல் எல்லாரும் பயங்கரமாக பயந்து ஒடுங்கி உட்கார்ந்துருக்க மாதிரி. மக்களுக்கு என்ன அறிவு இல்லையா, ஆற்றல் இல்லையா? அவங்க எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், 65 திமுக வரதுக்கு முன்னாடி தமிழர்கள் என்னவா இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்களா? இவங்க திராவிடம் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களை பெருசாக மீட்டெடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை இவர்கள் உருவாக்குறார்கள். அது பச்சை போய். அதுக்கு முன்னாடி எல்லாமே எவ்வளவோ முன்னேறிய சமுதாயமாக தான் தமிழகம் இருந்திருக்கிறது, தமிழ் மொழி இருந்திருக்கிறது. யாரை எத்தனையோ படையெடுப்புகளாலையும் எதுலையும் அழிக்க முடியாத இவங்க ஒன்றும் காப்பாற்றுறதுக்காக வரல, இவங்க குழப்பறதுக்காக வந்திருக்காங்க நம்மளை. இவங்களுக்கு தமிழ் மொழி வேண்டாம், தமிழ் மக்கள் வேண்டாம், தமிழ் கலாச்சாரம் வேண்டாம், தமிழ் பண்பாடு வேண்டாம். எல்லாத்தையும் சொல்லாமல் என்ன செய்வாங்க, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ இந்த மசோதாக்கள் பற்றி இதுக்கு முந்திர பரிதிவாலா அவங்க தீர்ப்பில் அந்த 10 மசோதாக்களையும் தனி அதிகாரம் கொண்டு அவங்க இது சட்டமாக்கப்படுது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 10 மசோதாக்கள், கிடப்பில் இருந்த 10 மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டது அப்படின்றதுனால திமுகவினர் அதை ஒரு பெரிய பாராட்டு விழா வெற்றியாக கொண்டாடினாங்க. அதுக்காக வாதாடின வழக்கறிஞர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. ஸோ அந்த 10 மசோதாக்களோட நிலைமை இனி என்ன? அதாவது நிலைமை கவலைக்கிடம். அதாவது செய்தி சொல்லாட்சியில் சொல்லணுன்னா நிலைமைன்னு அதுக்கு அடுத்து கவலைக்கிடம்னு வரும்ல, அந்த மாதிரி. ஏன்னு கேட்டால் எப்போ ஒரு ஒற்றை நீதிபதி பெருசா, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெருசா, தனி நீதிபதி கொடுக்குற வழக்கின் தீர்ப்பு பெருசா, அரசியல் சாசன அமர்வு பெருசா, ஒரு பெஞ்ச் கொடுக்குற தீர்ப்பு பெருசா. அதனால் உடனே இது தீர்ப்பு இல்லைம்பாங்க. தீர்ப்பை விட மிக முக்கியம் ஆர்டிக்கிள் 143 செக்ஷன் படி தரக்கூடிய கிளாரிஃபிகேஷன். அந்த சட்டத்தை எப்படி இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வரையறை. அந்த வரையறையை போய் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நகைப்புக்கிடமானது. அதனால் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் சாசன அமர்வு மசோதாக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ கால நிர்ணயம் செய்ய முடியாது, மசோதாக்கள் சட்டமாக ஆன பிறகு தான் நம்ம கேட்க முடியும், அதுக்கு முன்னாடி எங்கள் குறுக்கீடோ தலையீடோ இருக்க முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கிள் 200 அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொடெக்ஷனை, ஜனநாயக உரிமையை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆர்டிக்கிள் 200 படி அவங்க குடியரசுத் தலைவருக்கும் இதுக்கு 3 கடமைகளை வரையறுத்திருக்காங்க. அந்த 3க்கு நடுவில் அவங்களுக்கு நேரம் வேணும். தானே முடிவெடுப்பார்கள், வல்லுநர்களிடம் கேட்கலாம், மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மத்திய அரசின் ஆலோசனையை கேட்கலாம், இல்லாட்டி குடியரசுத் தலைவரின் ஆலோசனையை கேட்கலாம். அவருக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் இதில் நீதிபதிகள் நேற்று கருத்து சொல்றப்போ ஆளுநருக்கு தான் கட்டுப்பாடு விதிக்க முடியாது, ஆனால் ஆளுநர் மாளிகை நீதிமன்ற வரம்புக்கு உட்பட்டதான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்கல்ல. இது ரொம்ப நுணுக்கமாக போனோன்னா இது பெரிய குழப்பத்தில் தான் முடியும். ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுநர் என்ன, ஆளுநர் மாளிகை என்ன? அது அறிவு, ஆற்றல், சிந்தனை உள்ள ஒரு மனிதனை குறிக்கிறது, இது ஒரு கட்டடத்தை குறிக்கிறது. அதனால் நம்ம அந்த சொல்லாட்சிக்குள்ளே போனோன்னா குழப்பம். அதை விட அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஆளுநருங்கிற அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னரில் கவர்னரை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர்னு இதில் என்ன இருக்குது? ஒரு புரிதலே இல்லையா? அப்போ கவர்னர் தான் அந்த ஆஃபீஸ்க்கே அதிகாரம் மிக்கவர். அப்போ அவர் தனியாக போகலாம், அந்த ஆஃபீஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு குழப்ப எல்லைக்கு போகும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும்னு கோர்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த லாஜிக்கல் ரீசனிங் இல்லை என்றால் அவர் கேள்விக்கு அப்பாற்பட்டவர் தான். he has got that immunity, லீகல் இம்யூனிட்டி அவருக்கு இருக்கு. சட்டபூர்வமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு இருக்கிறது, அரசியல் பாதுகாப்பு இருக்கு. அதனால பரிந்துரைக்க தான் முடியும் நீதிமன்றம், அது உச்ச நீதிமன்றமாக இருந்தால். இன்னொரு கருத்து சொல்றாங்க, ஏன்னா இரு அதிகார மையங்கள் ஒரு இடத்துல செயல்பட முடியாது அப்படின்றது நேற்று நீதிபதிகள் சொன்ன கருத்து. ஸோ மாநில அரசு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் இங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற வகையில் இங்க மாநில அரசுகளுக்கு தானே அதிகாரம் இருக்கு அப்படின்றது அவங்களோட பாயிண்டா இருக்கு. மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது அவங்க ஆரம்பத்துலேருந்தே பல விஷயங்களில் சொல்லுவாங்க. சொல்ல ஆரம்பித்தாலே இந்த மாதிரி மாநில அரசுக்கு எப்படி சொல்கிறது, சுயாட்சி வேணுங்கிற இதுலேருந்து போராட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவங்க. அதனால் அவங்க அந்த மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக என்றால் பரவாயில்லை. ஆனால் நன்மை செய்வதற்காக இல்லாமல் கொள்ளைக்காக வேணும், சுரண்டலுக்காக வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்விக்கூடத்தில் அரசியலே வரக்கூடாதுங்க, கல்வியில் அரசியல் கலக்கக்கூடாது. நீ கல்விக்கூடத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணுற, அதில் ஒரு படித்த பண்பட்ட
ஒரு வல்லுனர் அங்கே வந்து வைஸ் சான்சலர் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அரசியல் சார்பு உள்ளவர்கள்லாம் போட்டால் பரவாயில்ல, எண்ணத்தில் இருக்கிறது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மெம்பர் போடுறீங்க, அதில் ஒரு அரசியல்வாதியாக போட்டால், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்ன பிரயோஜனம் இருக்கும் அதில் போட்டால்? அதில் அது ஒரு படித்த ஒரு வல்லுநரில் இருக்கணும். அதில் இன்ஜினியரிங்கான ஒரு எக்ஸ்பர்ட் சென்டர், அது ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கு போகிற ஒரு மெம்பர்ஸை நீங்கள் யாரை வேணால் போடுவீங்களா? அரசியல்வாதிகளை போடுவீங்களா? அதனால் அதுக்கான ஒரு புரிதல் இல்லை. மக்கள் வந்து கேள்வி கேட்பார்கள். அதுக்கு இந்த வரையறையை நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த எந்த உரிமையும் இல்லை. பார்க்கலாம் இந்த மசோதாக்கள் மேலே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன, ஆளுநருக்கான அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் இது பின்வரும் நாட்களில் எப்படி வரையறுக்கப்படுதா அப்படின்றத பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயன்படுவதற்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.